ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சமான பொருட்கள் போட்டு செய்கிறோம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி நல்லா வதங்கிடுச்சு. நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் 2 அழகு. ஒரு கழுவி 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு இந்த நெய் கூடயே இந்த வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு அழகுக்கு 1.5 அழகு தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எல்லாம் போட்டு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். மூடிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இந்த முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.